புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் தரவரிசை பட்டியலில் ஆண்டுதோறும் பின்தங்கி வருவதால் பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர துணைவேந்தரை நியமித்து காலியாக உள்ள விரிவுரையாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் சரிவை சந்தித்து வருகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டில் 13ஆக இருந்த தரவரிசை எண் 2021இல் 58ஆகவும் 2022இல் 68ஆகவும் 2023இல் 141ஆகவும் 2024இல் 150ஐ தாண்டி உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர துணைவேந்தரை நியமிக்க வேண்டும், காலியாக உள்ள விரிவுரையாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என மாணவர்களும் கல்வியாளர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஓய்வு பெற்று போனதுக்கு பிறகு உடனடியாக மத்திய அரசு ஒரு துணைவேந்தரை நியமிக்காதது இதற்கெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணம். ஒரு முழுநேர துணைவேந்தர் இல்லாததினால் இப்போ இருப்பவர்கள் மாணவர்களுடைய குறைகள் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கோ அல்ல மாணவர் பிரதிநிதிகளை அழைத்து அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று கேட்டு அவற்றை தீர்ப்பதற்கோ அவர்களுக்கு அதிகாரம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. அதை முதல் கட்டமாக புதுச்சேரியில தான் திணிச்சிருக்காங்க. இதனால ஏகப்பட்ட பாடப்பிரிவுகளை ஏற்கனவே இருந்த நடைமுறையில் இருந்த பாடத்திட்டங்களை அகற்றிட்டு புதிய பாடத்திட்டங்களை கொண்டு வந்து புதிய துறைகளை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த துறைகளுக்கு தகுந்த பேராசிரியர்கள் இருக்கிறார்களா பார்த்தோன்னா இல்ல. பல்கலைக்கழகத்தினுடைய கல்வியாண்டும் பேராசிரியர்கள் அதனால மாறி போய் இன்னைக்கு மாணவர்களுடைய படிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது பல்கலைக்கழகத்துல மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தல, கீழே இருக்கக்கூடிய உறுப்பு கல்லூரிகள்லயும் இதனால பிரச்சனை ஏற்படுது. மீனவர்களின் நலன் கருதி நவீன மீன் அங்காடியை தனியாருக்கு குத்தகைக்கு விடும் டெண்டரை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடியை குத்தகைக்கு விடப் போவதாக உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இதில் உள்ள பிரச்சினைகளின் உண்மை நிலை உணர்ந்து நவீன மீன் அங்காடியை குத்தகைக்கு விடும் டெண்டரை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மீனவ கிராமங்களின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகளுடன் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தார்.